விடாமுயற்சியுடன் ஓடிய சிறுவன். டேவிட்டுக்கு ஓட்டம் மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் பள்ளியில் வேகமாக ஓடுபவன் அல்ல. ஒவ்வொரு பந்தய ஓட்டத்திலும் அவன் கடைசி இடத்தில் வருவான். ஒரு நாள் ஒரு பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டது. டேவிட் அதில் பங்கேற்க விரும்பினான். ஆனால் சில குழந்தைகள் அவனை பார்த்து சிரித்து, "நீ ஒருபோதும் வெற்றி பெற மாட்டாய்" என்றனர். டேவிட் வருத்தமடைந்தான். ஆனால் அவனது தாய் எப்போதும் சொல்வதை நினைவு கூர்ந்தான். "பிரார்த்தனை செய், கடவுளை நம்பு, உன்னால் முடிந்த அளவு முயற்சி செய், கடவுள் உனக்கு வலிமை தருவார்." பந்தய நாளன்று டேவிட் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்தான். "ஆண்டவரே, என் முழு இதயத்துடன் ஓட எனக்கு உதவுங்கள். உங்கள் மூலம் நான் இதை செய்ய முடியும்." பந்தயம் தொடங்கியது. ஆரம்பத்தில் டேவிட் பின்னால் இருந்தான். ஆனால் அவன் விடாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். படிப்படியாக விட்டு கொடுக்காமல் ஆச்சரியமான ஒன்று நடந்தது. அவன் மற்றவர்களை நெருங்க தொடங்கினான். கடைசி நேரத்தில் டேவிட் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தினான். முதல் இடம் பெறவில்லை என்றாலும் முதன் முறையாக நடுவில் முடித்தான். கூட்டம் ஆரவாரித்தது. டேவிட்டின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. வெற்றி என்பது முதலிடம் பெறுவது மட்டுமல்ல, அது விட்டு கொடுப்பாமல் இருப்பதும் வலிமையாக கடவுளை நம்புவதும் என்பதை அவன் உணர்ந்தான். அன்று முதல் டேவிட் எப்போதும் நினைவில் கொண்டான், "எனக்கு பலத்தை கொடுக்கிற அவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு." பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம்.